தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மீது கொண்ட அன்பால் எங்களுக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். அந்த அன்புக்கு பதிலாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறோம். இப்பொழுதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எங்களுக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறோம். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்பிடிதலையும் எளிமையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் துணை இன்று எங்களுக்கு துணை நிற்பதாக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41 முதல் 42 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: பாவ சோதனைகளை சரியான முறையில் எதிர்கொண்டு அவற்றை வெல்லுவதற்கான வழிமுறைகள். பாவ சோதனைகள் அவசியமானவை. பாவ சோதனைகளை வெல்வது புண்ணியமாகும். இயேசு கிறிஸ்துவும் சோதனைக்கு உட்பட்டார். மரணத்தை வெல்லும்படி தாம் மரணத்திற்கு உட்பட்டது போலவே சோதனைகளை வெல்வதில் நமக்கு முன்மாதிரியை காட்டும்படி அவரும் சோதனைக்கு உட்பட சித்தமானார். நியாயமான முறையில் போரிட்டு வெற்றி பெறாதவன் எப்படி முடிசூட முடியும்? தன்னை தாக்க ஒருவரும் இல்லாத போது மனிதன் எப்படி வெற்றி பெற முடியும் என்று புனித பெர்னார்டு கேட்கிறார். தன் முழு இதயத்தோடு கடவுளை நெருங்கி வருகிறவன் சோதனையாலும் துன்பங்களாலும் தான் அதற்கு தகுதியுள்ளவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று புனித பெரிய ஆல்பர்ட் கூறுகிறார். தேர்வு நடத்தப்படாமல் மாணவனின் தகுதி வெளிப்படுவதில்லை. சோதனை இன்றி புண்ணியம் இல்லை. பாவத்தை விலக்கி தேவ இஷ்ட பிரசாத நிலையில் இருக்கிறவர்களைத்தான் பசாசு சோதிக்கிறது. ஞான ஜீவியத்தில் உன் நிலை என்ன என்பதை நீ அறிவதற்காகவே சோதனை உனக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆகவே திட தைரியத்தோடும் தேவ உதவியோடும் சோதனைகளை எதிர்கொண்டு அவற்றை வெல்லுகிறவன் நரகத்தை வெல்லுகிறான். கண்கள் காணாததும் செவிகள் கேள்விப்படாததும் மனித இருதயத்திற்கு எட்டாதுமான தேவ வெகுமானம் அவனுக்காக காத்திருக்கிறது. ஆகவே பாவத்தை வெல்லும் நமது முயற்சியில் விவிலியம் குறிப்பிடும் முதல் ஆதாரமாக விளங்குவது தூய ஆவியானவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்காக கடவுள் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 25 மாமிசத்தின் செயல்களையும் ஆவியின் கனியையும் கடவுள் வேறுபடுத்தி காட்டுகிறார். அந்த பகுதியில் நாம் ஆவியில் நடக்க அழைக்கப்படுகிறோம். எல்லா விசுவாசிகளும் ஏற்கனவே தூய ஆவியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதி நாம் தூய ஆவியில் நடக்க வேண்டும், அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு சொல்கிறது. இதன் பொருள் மாமிசத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக நம் வாழ்க்கையில் தூய ஆவியானவரின் தூண்டுதலை தொடர்ந்து பின்பற்றுவதை தேர்ந்தெடுப்பதாகும். இரண்டாவதாக, விவிலியம் என்பது நாமும் அடிக்கடி அலட்சியமாக கருதும் ஒரு வளமாகும். நமது விவிலியத்தை தேவாலயத்திற்கு எடுத்துச் செல்வதன் மூலமோ அல்லது தினசரி பக்தி அல்லது ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயத்தை படிப்பதன் மூலமோ அதற்கு அடையாள சேவை செய்கிறோம். ஆனால் அதை மனப்பாடம் செய்யவோ தியானிக்கவோ அல்லது நம் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தவோ தவறிவிடுகிறோம். அது வெளிப்படுத்தும் பாவங்களை ஒப்புக்கொள்ளவோ அல்லது அது நமக்கு வெளிப்படுத்தும் பரிசுகளுக்காக கடவுளை புகழ்வதில்லை. விவிலியை பொறுத்தவரை நாம் பெரும்பாலும் பசியின்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். நம் வாழ்வில் பாவத்தை வெல்வதற்கு ஜெபம் மூன்றாவதாக முன்னிறுத்தப்படுகிறது. பேதுரு மறுதளிப்பதற்கு சற்று முன்பு கெத்சமனே தோட்டத்தில் பேதுருவிடம் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நம்மிடம் உள்ளன. இயேசு ஜெபிக்கும்போது பேதுரு தூங்கிக் கொண்டிருந்தார். இயேசு அவரை எழுப்பி, நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உடல் ஊக்கமுள்ளதுதான், ஆனால் ஆவியோ பலனற்றது. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் சரீரமோ பலவீனமானது என்று கூறுகிறார்.
பேதுருவைப் போலவே நாமும் சரியானதை செய்ய விரும்புகிறோம், ஆனால் அதற்கான பலத்தை காணவில்லை. தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து தட்டுங்கள், தொடர்ந்து கேளுங்கள் என்ற கடவுளின் அறிவுரையை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் நமக்கு தேவையான பலத்தை தருவார். ஜெபம் என்பது ஒரு மந்திர சூத்திரம் அல்ல. ஜெபம் என்பது நமது சொந்த வரம்புகளையும் கடவுளின் தீராத சக்தியையும் ஒப்புக்கொள்வதும், நாம் செய்ய விரும்புவதை அல்ல, நாம் அவரிடம் செய்ய விரும்புவதை செய்ய அந்த பலத்திற்காக அவரிடம் திரும்புவதும் ஆகும். பாவத்தை வெல்லும் நமது போரில் 4வது ஆதாரம் திருச்சபை, மற்ற விசுவாசிகளின் கூட்டுறவு. பழைய ஏற்பாட்டின் ஞான இலக்கியத்தில் இரும்பை கூர்மையாக்குவது போல ஒரு மனிதன் மற்றொருவனை கூர்மையாக்குகிறான். நீதிமொழிகள் 27:17. எண்ணிக்கையில் பலம் உள்ளது. பிடிவாதமான பாவங்களை சமாளிப்பதில் ஒரு பொறுப்புணர்வு கூட்டாளி இருப்பது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும் என்று பல கிறிஸ்தவர்கள் காண்கிறார்கள். உங்களுடன் பேசவும், உங்களுடன் ஜெபிக்கவும், உங்களை ஊக்குவிக்கவும், உங்களை கண்டிக்கவும் கூடிய மற்றொரு நபர் இருப்பது மிகவும் மதிப்புமிக்கது. சோதனை நம் அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் ஒரு பொறுப்புணர்வு கூட்டாளி அல்லது ஒரு பொறுப்புணர்வு குழு இருப்பது மிகவும் பிடிவாதமான பாவங்களை கூட வெல்ல நமக்கு தேவையான இறுதி ஊக்கத்தை, உந்துதலையும் அளிக்கும். ஆகவே பாவ சூழ்நிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட கடந்த 4 பகுதிகளிலே நாம் தியானித்த அத்துணை காரியங்களையும் நாம் கடைபிடிக்க முயற்சிப்போம். ஜெபிப்போமாக. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து வரும் எங்கள் அன்பு தந்தையே, எம் இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். நீர் எம் வாழ்க்கையில் செய்து வருகிற அனைத்து நன்மையான காரியங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எம் வாழ்க்கை போராட்டங்களில் நாங்களும் யோபுவைப் போல, யோசபாத்தைப் போல உம்மையே எம் கண்கள் நோக்கி காத்திருக்கின்றன. எங்களின் வேதனைகள், கலக்கங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் உம்மிடமே ஒப்புக்கொடுக்கின்றோம். உம்மீது நம்பிக்கை வைப்போரை நீர் என்றுமே கைவிடுவதில்லை. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருப்பேன், ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று தொடக்க நூல் புத்தகம் 28:15 யாக்கோபுக்கு உறுதியளித்த தெய்வமே, இன்று நீர் என்னோடு உடன் வந்து எனக்கு காவலாயிருந்து நான் செய்யும் வேலை, தொழில், கல்வி, பயணம், உறவுகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் உமது கரம் சூழ்ந்து நின்று பாதுகாக்கட்டும். நீர் எனக்காக ஏற்பாடு செய்திருக்கும் மாபெரும் செயலை இன்று கண்டு அனுபவிக்க அருள் தாரும். எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவரே, இன்று பாவத்தில் நிலைத்திருக்கும் ஆன்மாக்களின் விடுதலைக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கவும், அவர்கள் மீட்படைய எங்கள் செயல்களை, துன்பங்களை அர்ப்பணிக்கவும், தூய ஆவியானவரின் அருள் பொழிவுக்கு அவர்களை ஒப்புக்கொடுக்கவும் செய்கிறோம். உமது திரு இரத்தம் இன்று அவர்களுடைய மீட்புக்காக சிந்தப்படுவதாக. இரக்கத்தின் ஆண்டவரே, தொலைத்தொடர்பு சாதனங்களின் கொடூர சிந்தனைகளுக்கும் இச்சையினுடைய செயல்பாடுகளுக்கும் அடிமையாகிக் கொண்டிருக்கும் சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்க, இளையோரின் கற்பு மற்றும் புண்ணிய வாழ்வின் நற்பயிற்சியில் நிலைத்திருக்க எங்களால் ஆன முயற்சிகளை நாங்கள் செய்து அதிலே வெற்றியடைய, இந்த ஆன்மாக்களை சாத்தானுடைய பிடியிலிருந்து மீட்டெடுக்க எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. இன்று எங்களுடைய ஜெபங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். அந்த ஆன்மாக்களை கொடூர அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தந்தையாம் கடவுளே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.